رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம். தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? வெள்ளிக்கு ஜகாத் கடமையாகும் நிசாபின் அளவு யாது? இதுக்கான ஆன்சர் 675 கிராம். துல்ஹஜ் பிறை 5 முடிந்து 6 ஆரம்பமான இரவில் இருக்கின்றோம். இந்த முதல் 10 நாட்கள் மிக சிறப்பு வாய்ந்தவை. இந்த உலகிலும் மறுமையிலும் அதிக நன்மைகளை சேமித்து வைத்து கொள்ள இந்த நாட்களை மிக அழகாக பயன்படுத்தலாம். இந்த 10 நாட்களில் நீங்கள் சேர்த்து வைக்கும் நன்மைகள் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு உதவும். உங்கள் பல பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த நாட்களில் நீங்கள் செய்த அமல்கள் காரணமாக அமையும். உங்கள் வாழ்வாதாரம் உயர இவை முக்கிய பங்கு வகிக்கும். 10 நாட்களில் 5 நாட்கள் முடிந்துவிட்டது. இன்னும் 5 நாட்களே நம் கையில் உள்ளது. இதை சரியாக பயன்படுத்தி இரு உலகிலும் வெற்றி பெற்றவர்களாக நாம் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு நான் பவர்ஃபுல்லான ஒரு குட்டி திக்ரை சொல்ல போகிறேன். இந்த திக்ருக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. பொதுவாக எல்லோருக்கும் தெரிஞ்ச திக்ரா இருக்கிறதால இதுதானா என நினைக்க தோணும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரண திக்ர் இல்லை. அவ்வளவு லேசாக இதை எடை போட வேண்டாம். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த 4 திக்ர்களோடு இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒன்றும் சேர்ந்து இனி வரும் நாட்களில் ஓதினால் போதும். வேறு எதுவும் தேவையில்லை. வரக்கூடிய 5 நாட்களில் நீங்கள் கனவில் கூட நினைக்காத நன்மைகளை வாரி வழங்கிவிடும். அந்த திக்ர் வேறு ஒன்றும் இல்லை. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன். இந்த வார்த்தைக்கு தான் அவ்வளவு சிறப்பு இருக்குது. பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை புகழ்வதை அதிகமாக விரும்பக்கூடியவன். அப்படி தன் அடியார்கள் தன்னை புகழ்வதற்காக அவன் தேர்ந்தெடுத்த வார்த்தை சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அல்லாஹ் விரும்புகின்ற வார்த்தையும் கூட இது. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகின்ற அவன் தேர்ந்தெடுத்த வார்த்தையை கொண்டு அவன் விரும்புகின்ற மகத்தான இந்த நாட்களில் அவனை நினைவு கூறும்போது நம்மை விட பாக்கியசாலிகள் நிச்சயம் வேறு யாரும் இருக்க முடியாது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, இந்த ஒரு வார்த்தையை சொல்வதால் அல்லாஹ் நமக்கு என்ன வெகுமதிகள் தருகின்றான் என்றால் 100 முறை இதை சொன்னால் போதும். நம்முடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அவை அனைத்தையும் அர் ரஹ்மான் மன்னித்து விடுகின்றான். 100 முறை என்பது கடினமான காரியம் அல்ல. நிறைய டைமும் எடுக்காது. நல்லா பொறுமையாக சொன்னாலே 5லிருந்து 7 நிமிடம் தான் ஆகும். ஒரு 5 நிமிஷம் அல்லாஹ்வை நினைவு கூறும்போது எப்படிப்பட்ட பலன் நமக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என 100 முறை சொல்வதால் ஒரு பெரிய பலனையும் அல்லாஹ் நமக்கு தருகின்றான். காலை மற்றும் மாலை இந்த 2 வேளை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என 100 முறை சொன்னால் மறுமை நாளில் அமல்களில் முந்தியவர் நாமாக இருப்போம். அதாவது நம்மை விட நல்ல அமல்கள் செய்தவர் வேறு யாரும் மறுமையில் இருக்க மாட்டார்கள். ஒருவேளை அவர் கை நிறைய நற்செயலுடன் மறுமையில் வந்தால் ஒன்று அவரும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற இந்த வார்த்தையை ஓதியவராக இருக்க வேண்டும். அவரவர் ஓதிய கணக்கின்படி அவர் நல் அமல்களில் முந்தியவராக மறுமையில் கௌரவிக்கப்படுவார். இவ்வளவு சிறப்புகள் இந்த சின்ன ஒரு தஸ்பீஹ்க்கு இருக்குது. இது போன்ற சிறப்பான நாட்களில் நல்ல சிறப்பான திக்ர்களாக துஆக்களாக தேர்ந்தெடுத்து ஓதுங்க. அதிகமாக குர்ஆன் ஓதுங்க. முடிந்த அளவு சதக்கா கொடுங்க. கடமையான தொழுகைகளோடு உபரியான வணக்கங்களை கொண்டு அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறவும். இவை ஒவ்வொன்றும் மிக பிரம்மாண்டமாக உயர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பல சோதனைகளுக்கு உதவும். நேரத்தை வீணாக்காமல் சரியாக பயன்படுத்தி அதிக அமல்களை செய்ய முயற்சி செய்வோம். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். சூரத்துல் ஹுமஸாவில் ஒரு நரகம் பற்றியும் அதன் கொடுமை பற்றியும் அல்லாஹ் தாலா எச்சரிக்கை செய்கிறான். அந்த நரகத்தின் பெயர் என்ன? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.